மக்களை அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபிட் சார் இங்கிலீஷ். இந்த வீடியோ எதுக்குன்னா ஆர்பிஐ ரிப்போர்ட் சம்மந்தமான ஒரு வீடியோ தான். பேங்கிங் லாஸ் இருக்குல்ல, அது நிறைய நம்ம பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் இருக்குது. அதேமாரி நிறைய பேங்கிங் சம்மந்தமாக நிறைய லாஸ் இருக்குது. அதில் சில கீ அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் 19 அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அதில் முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் எக்ஸாம்ஸில் இது கேட்க வாய்ப்பு இருந்ததுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக இந்த ரிப்போர்ட், இந்த அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லே வந்திருக்கும். April 15 இந்த இயர் April 15 2025 அப்போவே அந்த ஆக்டா எனாக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஏன் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, அது ஆகஸ்ட் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஓகே, இப்போ ஆகஸ்ட் 1 அதனால் இதை ரீகால் பண்ணுறதுக்கு மொத்தம் 19 கீ அமெண்ட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. நம்ம அதில் முக்கியமான இதெல்லாம் மட்டும் பார்க்க போகிறோம். பேங்கிங் லாஸ் ஆக்ட் அதில் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அமெண்ட்மெண்ட்னா நமக்கு சேஞ்ச், குட்டி குட்டி சேஞ்சஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஏதாச்சும் டென்யூர் மாற்றுறதோ இல்லை வந்து என்னென்ன சேஞ்சஸ்ன்னு கீழே பார்ப்போம். ஓகேவா? எப்போதுலேருந்து எஃபெக்ட் ஆகுது? ஆகஸ்ட் 1லேருந்து எஃபெக்ட் ஆகுது. என்னென்ன முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இந்த இயர் April 15 அப்போவே ஆக்டை நோட்டிஃபை ஆகிடுச்சு. போன வருஷம் டிசம்பரில் லோக்சபா ராஜ்யசபாவில் பாஸ் ஆகி அப்ரூவலே வந்திருக்கும் நம்ம பிரசிடென்ட் கிட்ட இருந்து. அப்புறமா ஆக்டாகவே இந்த பப்ளிஷ் ஆகிடுச்சு April 15 அப்போது. எப்போதுலேருந்து எஃபெக்ட்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஆர்பிஐ வந்து ஆகஸ்ட் 1 2025 ஸோ இப்போ ஆகஸ்ட்டில் வந்திருக்குல்ல. ஸோ அதனால் அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு டைம் ரீகால் பண்ணலான்றதை திருப்பி கொண்டு வந்திருக்கும். எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸு? 19 அமெண்ட்மெண்ட்ஸ் அக்ராஸ் 5 லெஜிஸ்லேஷன்ஸ். ஓகேவா? என்னென்ன ஆக்டில் அமெண்ட்மெண்ட் ஆகிருக்குன்னா, ஆர்பிஐ ஆக்ட் 1934 சில அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 இருக்குல்ல, அதில் சில அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட், ஸ்டேட் பேங்க் வந்து ஃபஸ்ட்டு இம்பீரியல் பேங்காக இருந்ததுல, அதாவது ஸ்டேட் பேங்க் வந்தது நமக்கு 1955 தான், ஜூலை 1 வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி இம்பீரியல் பேங்க்னு இருந்தது. ஓகேவா? அந்த இம்பீரியல் பேங்க்லேருந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை மாற்றினாங்கல்ல, அது வந்து எந்த ஆக்ட்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1955. அதில் சில அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பேங்கிங் கம்பெனிஸ், அதுலேயே அக்யூசியேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அண்டர்டேக்கிங்ஸ் ஆக்ட், பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் 1970, அதுலேயும் சில அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. பேங்கிங் கம்பெனிஸ் அக்யூசியேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அண்டர்டேக்கிங்ஸ் 1980, இதில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஆர்பிஐ ஆக்ட், பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட், பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் 1970, 1980. ஆர்பிஐ ஆக்ட் தெரியும் 1934, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து 1955. ஓகேவா? அடுத்து என்னென்ன கீ அமெண்ட்மெண்ட்ஸ்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் சொன்னோம்ல, அதில் என்ன கீ அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவோம். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 பண்ணியிருக்க முக்கியமான அமெண்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷன் 5 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் செக்ஷன் 5 அது ஒன்றும் இல்லை, சப்ஸ்டான்சியல் இன்ட்ரெஸ்ட் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன சப்ஸ்டான்சியல் இன்ட்ரெஸ்ட்னா ஒன்றும் இல்லை மக்களே. இப்போ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், சரி வேணாம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த இதுலேயே இருக்குது. இந்தியன் பேங்க் வச்சுங்க, இந்தியன் பேங்க் இருக்காங்க. இந்தியன் பேங்க்கில் நான் ஷேர் வாங்கியிருக்கேன். அதில் வந்து இப்போ நான் வாங்கியிருக்க ஷேர் வேல்யூ, இப்போ ஒரு 200 ஷேர் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, 200 யூனிட் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன்னா மொத்தத்தையும் சேர்த்து 5 லட்சம் வருதுன்னு வச்சுங்களேன். அந்த 5 லட்சம் நான் வச்சுருக்கேன், 5 லட்சத்தை கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் நான். அப்போது என்னென்ன சொல்லுவாங்கன்னா, சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கேன், கணிசமான இன்ட்ரெஸ்ட் அந்த பேங்க்கில் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து 1968 இது வரையறுத்திருந்தாங்க. 1968 உங்களோட ஷேர் வேல்யூ வந்து 5 lakhs இருந்தாவே சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை வந்து இப்போ 2 crore மாற்றிட்டாங்க. இதுதான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க, என்ன சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டாக இப்போ மாற்றினாங்க. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 என்ன செக்ஷன் 5 முன்னாடி வந்து ஒரு கம்பெனியில் ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து நீங்கள் 5 lakhs வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருந்தாங்க. இப்போ இது ரொம்ப கம்மி இல்லை, 1968 கொண்டு வந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்காங்க, அந்த 2 crore வரைக்கும் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஷேர் வச்சுருக்கீங்கன்னா அதுதான் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட், ஒரு பேரளவு இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கீங்க அப்படின்ற மீன். ஓகேவா? அடுத்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 செக்ஷன் 10A கிளாஸ் 2A அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டேரக்டர் டென்யூர். ஒரு பேங்க்குக்கு வந்து டேரக்டர் இருப்பாங்கல்ல, எந்த ஒரு கமர்ஷியல் பேங்க்கும் சரி, அதை ஷெட்யூல்டு பேங்க் எல்லாருக்குமே டேரக்டர் இருப்பாங்க, MD CEO எல்லாருமே இருப்பாங்க. அந்த டேரக்டரோட டென்யூர் வந்து மேக்ஸிமம் 8 years அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 8 years தான் இருக்கணும், அதை தாண்டி இருக்கக்கூடாது. ஓகேவா? கமர்ஷியல் பேங்க்குக்கு வந்து 8 years, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் மட்டும்தான் 10 years. இது நல்லா பார்த்துங்க, கோஆப்ரேட்டிவ் 10 years, மற்ற பேங்க்ஸ் வந்து 8 years. ஓகேவா? டேரக்டர்னா 8 years தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அவர் போயிட்டு வேற ஒருத்தர் வரணும், அதுதான் சொல்ல வராங்க. கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு வந்து 10 years. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அவங்களோட ஏஜ் வந்து
65 அந்த ரேஞ்சை தொட்டுருச்சுன்னா அவங்க வந்து வாலண்டியர் ரிட்டையர் ஆகிடுவாங்க. ஏன்னா அதுதான் கட் லிமிட். ஓகேவா? மினிமம் கமர்ஷியல் பேங்க்ல டென்யூரா டைரக்டர் டென்யூர் வந்து 8 இயர்ஸ், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து 10 இயர்ஸ். ஓகே. அடுத்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன பேங்கிங் ரிலேஷன் 16 கிளாஸ் 3ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பேங்க்ல டைரக்டராக இருக்கீங்க, இந்தியன் பேங்க்ல டைரக்டராக இருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் இன்னொரு பேங்க்ல டைரக்டராக இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அதை வந்து இப்போ தடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன சொல்கிறாங்கன்னா, போர்ட் மெம்பர்ஷிப். இப்போ நீங்கள் ஒரு பேங்க்ல டைரக்டராக இருக்கீங்கன்னா இன்னொரு பேங்க்ல டைரக்டராக இருக்க முடியாது. இப்போ நீ மேபி வந்து இந்த டைரக்டரை வந்து இப்போ ஆர்பிஐ தான் அப்பாயின்ட் பண்றாங்க அப்படின்ற சென்ஸ். இப்போ ஆர்பிஐ வந்து ஒரு பேங்க்குக்கு டைரக்டர் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க இந்தியன் பேங்க்குக்கு அப்படின்னா, அவர் இன்னொரு பேங்க்குக்கு டைரக்டரா இருக்கலாமான்னு கேட்டா இருக்க முடியும். ஆனா பிரைவேட் பேங்க்குக்குலாம் சில பேர் டைரக்டர் வந்து அவங்களோட கேபினெட் அவங்களோட இது தானே பண்ணுவாங்க. ஸோ ஆர்பிஐல அப்பாயின்ட் பண்ணாத டைரக்டர் இருக்காங்களா, அவங்க ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு தான் டைரக்டரா இருக்கணும், இன்னொரு இன்ஸ்டியூஷனுக்கு டைரக்டரா இருக்கக்கூடாது. இதுவே ஆர்பிஐ அப்பாயின்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து இன்னொரு இன்ஸ்டியூஷனுக்கு டைரக்டரா இருக்கலாம். ஓகேவா? அடுத்த விஷயம் வேற என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஸ்டேட் பேங்க் ஃபார்ம் பண்ணாங்களே அதுக்காக கொண்டு வந்த ஆக்ட் 1955. அது என்ன சொல்றாங்கன்னா, இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடக்ஷன் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா ஒன்றும் இல்லை மக்களே, இப்போ நீங்கள் ஷேர் வாங்குறீங்கல்ல, இப்போ நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஷேர் வாங்கிட்டேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 lakhs ஒருத்தருக்கு ஷேர் வாங்கியிருக்கேன். இப்போ 2010 வாங்கினேன் அந்த ஷேரை. 2010 வாங்கினேன். இப்போ 2017 ஆயிடுச்சு. ஓகேவா? 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் அந்த ஷேரை போய் அதுக்கான ஒரு ஷேர்னு வாங்கினா அது டிவிடெண்ட் வரும். ஷேர் வாங்கினது என்னன்னா, இயர் எண்டில் அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் வரப்போ அந்த ப்ராஃபிட்ல சம் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. அதுதான் டிவிடெண்ட்னு சொல்லுவோம். டிவிடெண்ட். அந்த டிவிடெண்ட்டும் நீ கேட்கல, டிவிடெண்ட்டும் உனக்கு வரல, நீ ஷேர் வாங்கின அந்த இதுவும் ரெக்கவர் பண்ணல, அப்படியே கண்டுக்காமல் போயிட்டேன் அப்படின்னு விட்டுருன்னு வச்சுக்கேன். இதை என்ன பண்ணுறாங்கன்னா, 7 இயர்ஸ் ஆயிடுச்சுனாவே நீங்கள் வந்து ஐஇபிஎஃப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அந்த பர்டிகுலர் கம்பெனி அவங்க ஷேர் ஹோல்டிங் அந்த ஷேர் வேல்யூவை அப்படியே அமைச்சிடணும். யாருக்கு? இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடக்ஷன் ஃபண்ட். அன்பெய்டு அன்கிளைம்டு டிவிடெண்ட். டிவிடெண்ட் இயர் எண்டில் அந்த கம்பெனிக்கோட ப்ராஃபிட்ல பிரித்து கொடுப்பாங்கல்ல, அதை யாருமே கிளைம் பண்ணலை. யாரெல்லாம் கிளைம் பண்ணியோ அதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அடுத்து ஷேருமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அன்கிளைம்டு டிவிடெண்ட்டை சம்மந்தப்பட்ட ஷேர் இருக்குல்ல, அந்த ஷேருமே அங்கே அந்த இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஓகேவா? அடுத்து நீங்கள் பாண்ட்ஸ், அந்த பர்டிகுலர் கம்பெனி இப்போ அதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, கடன் பத்திரம். அவங்களோட கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்காக பாண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த பாண்டோட டென்யூர் வந்து 7 இயர்ஸ்னா 7 இயர்ஸ் கழிச்சு அந்த அமௌண்ட் வந்து அந்த யார் வாங்கினாங்களோ அவங்களுக்கு போயிடணும். இப்போ நான் வாங்கியிருந்தேன்னா எனக்கு வரணும், ஆனால் நான் போய் கேட்கவே இல்லை, எனக்கு வரவே இல்லை, அப்படியே பேங்க்கிட்டே இருக்குது. அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு வரல, பிரின்சிபலும் வரல. ஸோ அந்த மாதிரி அன்பெய்டு இன்ட்ரெஸ்ட்டு அந்த பாண்டுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு அவங்ககிட்டே இருக்குன்னா அதையுமே வந்து இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடக்ஷன் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எத்தனை இயர்ஸ்க்கு அப்புறம்? 7 இயர்ஸ்க்கு அப்புறம். ஓகேவா? இந்த பெனிஃபிஷியரி வந்து அதில் இருக்கிற இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நான் வந்து அடுத்த வருஷமே எனக்கு தெரியுது 2018 2017 இங்கே சொல்லியிருக்கேன்னா 2018 அப்போ எனக்கு தெரியுது, ஆமாம் நான் ஷேரை வாங்கியிருந்தேனே, அதுக்கான காசு எனக்கு வரலையே அப்படின்னு. அப்போ நான் போய் வாங்க முடியுமான்னு கேட்டால் நீங்கள் இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடக்ஷன் ஃபண்டில் போயிட்டு கிளைம் பண்ணிக்கலாம். அது எந்த ஆக்டில் சொல்லியிருக்காங்கன்னா, பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அதில் சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடக்ஷன் ஃபண்ட்லேருந்து உங்கள் ஷேர் வேல்யூ, இன்ட்ரெஸ்ட்டு, அந்த பாண்டுக்கான ரிடம்ஷன் அமௌண்ட்லாம் நீ வாங்கிக்கலாம். ஓகேவா? இது ஒரு அமெண்ட்மெண்ட். ஓகே. அடுத்து முக்கியமான அமெண்ட்மெண்ட் மட்டும் நான் வச்சிருக்கேன். ஓகேவா? அமெண்ட்மெண்ட்ஸ் பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட். பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் 1970 இருக்குல்ல, 1970 1980 பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட். அதாவது இப்போ நம்ம கம்பெனிஸ் ஆக்ட்னு ஒன்று பார்க்குறோம். அந்த மாதிரி நிறைய ஆக்ட்ஸ்லாம் முன்னாடி நிறைய இருந்தது மக்களே. அதோட ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு வேணாம். ஏன்னா லைக் ஒரு பேங்கிங் கம்பெனி எப்படி ரன் ஆகணும், அதில் ப்ராஃபிட் வந்தால் எப்படி பிரித்து கொடுக்கணும், அவங்க எது ஃபாலோ பண்ணாலும் இந்த ஆக்டில் பேசியிருப்பாங்க. அதுதான் பேங்கிங் கம்பெனிஸ் 1970 1980. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ மேலே சொன்னல இப்போ இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்டுக்கு சொன்னேன். 7 இயர்ஸ்க்கு வந்து யாரும் 7 இயர்ஸ் ஆயிடுச்சு, பாண்டுக்கான கிளைம் யாரும் வரல, அதே மாதிரி ஷேருக்கான கிளைம் யாரும் வரல, டிவிடெண்ட் கிளைம் யாரும் வரலன்றப்போ நீங்கள் ஐபிஎஃப்க்கு சென்ட் பண்ணணும். ஐஇபிஎஃப் இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி இதுக்கு அமைச்சிடணும் நீங்கள். அதே வந்து இங்கேயும் சொல்லியிருக்காங்க பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் 1970. அப்போது ஸ்டேட் பேங்க்குக்கு மட்டும் இல்லை, அதர் கமர்ஷியல் பேங்க்குமே சொல்கிறாங்க. சிமிலர் இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடக்ஷன் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொவிஷன் எஸ்பி ஆக்டில் சொன்ன எல்லாமே இங்கேயும் பண்ணியிருக்காங்க. பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் 1970. அப்போது அதர் பேங்க்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்குமே இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஷேர் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, எக்ஸாம்பிள் வந்து இந்தியன் பேங்க் ஷேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஷேரை வாங்கினவங்க 7 இயர்ஸ் கழிச்சு 7 இயர் வரைக்கும் வரவே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் இன்வெஸ்டர் எஜுகேஷன்
அது உங்ககிட்டே வச்சிருக்கக்கூடாது. அதுக்கான அமௌண்ட் இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடக்ஷன் ஃபண்டு, அதுக்கான டிவிடெண்ட்டும் சரி, அப்புறம் பாண்டு நீங்கள் ரிலீஸ் பண்ண அதையும் யாரும் வந்து கேட்கல, வாங்கினவங்க வந்து கேட்கலன்னா நீங்கள் இன்வெஸ்டர் எஜுகேஷனுக்கு வந்து அமைச்சிடணும். இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடக்ஷன் ஃபண்டு அது வந்து மற்ற பேங்க்ஸுக்குமே அப்ளிகபிள், அதுவுமே ஒரு அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இவ்வளோ தான் முக்கியமான அமெண்ட்மெண்ட் வந்து இதில் நீங்கள் என்ன பார்க்கணும்னா இந்த 7 இயர்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த 7 இயர்ஸ் கழிச்சு 7 இயர்ஸ் வரைக்கும் யாரும் கிளைம் பண்ணலாம், அதில் போயிடும். ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து இப்போ இந்த சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 crore மாற்றிருக்காங்க. அதே மாதிரி டைரக்டர் டென்யூர் வந்து 8 இயர்ஸ் ஃபார் நார்மல் பேங்க்ஸுக்கு, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு வந்து 10 இயர்ஸ். ஓகேவா? இதெல்லாம் தான் பார்க்கணும். அப்புறம் ஆக்ட் எந்தெந்த வருஷம் அது மட்டும் பார்த்துங்க, முக்கியமானதை நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, சம்மரி மாதிரி பார்க்கணும். என்னென்ன பண்ணியிருந்தாங்க, பேங்கிங் லாஸ் அண்ட் கம்பெனி அதில் நம்ம ஷேரு பாண்டு அதெல்லாம் இப்போ நீங்கள் ஐஇபிஎஃப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதால, இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடக்ஷன் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதால டிரான்ஸ்பரண்ட்டாக வெளில தெரியுது இல்லை யார் யாருக்கு வாங்குற ஷேர் அப்படின்றப்போ. ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. மானிட்டரி லிமிட்ஸ், சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் லிமிட் என்ன மாற்றிருக்காங்க, 2 crore மாற்றிருக்காங்க. முன்னாடி 5 lakhs இருந்தது, இப்போ 2 crore மாற்றிருந்தாங்க. இந்த 5 lakhs வந்து 1968 சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அடுத்து டைரக்டர் டென்யூர், நார்மல் பேங்க்னா 8 இயர்ஸ், கமர்ஷியல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்னா 10 இயர்ஸ் கோஆப்ரேட்டிவ். ஓகேவா? அடுத்து ஐஇஎஃப் ப்ரொவிஷன் ஃபார் எஸ்பிஐ ஆஸ் வெல் அஸ் அதர் பேங்க்ஸ், அதாவது 7 இயர்ஸ்க்கு யாருமே நம்ம டெஃப் ஃபண்டுன்னு ஒன்று பார்த்துருப்போம், டெபாசிட் எஜுகேஷன் அவேர்னஸ் ஃபண்ட். அது வேற, அது வந்து உங்கள் டெபாசிட் அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து 10 இயருக்கு கிளைம் பண்ணலாம். அது வந்து 10 இயர் கிளைம் பண்ணால் டெஃப்க்கு மாற்றிடுவாங்க. இது வந்து ஷேரு பாண்ட் சம்மந்தமாக நீங்கள் கிளைம் பண்ணல, அந்த இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணன்றப்போ ஐஇஎஃப் இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடக்ஷன் ஃபண்ட் அதுக்கு அமைச்சிருவாங்க. ஓகேவா மக்களே? இது ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட். இதில் இருக்க அந்த நம்பர்ஸ் நல்லா படிங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.